நமது சங்க தலைவி திருமதி தனலட்சுமி அவர்கள் வரவேற்பு உரை வழங்குவார். இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை நல்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பல. நமதுடைய இனிய அழைப்பினை ஏற்று இங்கே பேச்சு போட்டிக்கு நடுவராக வந்திருக்கும் நமது வழக்கறிஞர் திரு சாமுத்துரை அவர்களையும் நமது வழக்கறிஞர் முகமது மைதீன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இங்கு பங்கேற்பாக வந்திருக்கும் பேச்சுப்போட்டி காம்படிட்டர்ஸ் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பார்வையாளராக வந்திருக்கும் நமது சக வழக்கறிஞர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த காம்படிஷனில் ஜட்ஜஸ் பேரை நாங்கள் ரிவீல் பண்ணவே இல்லை. ஆனால் மற்ற எல்லா காம்படிஷன்லையும், ஆனால் இந்த காம்படிஷனில் ஜட்ஜஸ்காண்டி நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். என்ன காரணம்னு தெரியலை. ஆனால் நாங்கள் ஜட்ஜஸ் பேரை இன்றைக்கி தான் மற்ற காம்படிஷனை தவிர்த்து தமிழ் பேச்சு காம்படிஷனுக்கு இவங்க தான் நடுவர்னு சொல்லி அறிவித்தோம். ஏன்னா இங்கே போட்டிக்கு வரவங்களை விட பார்வையாளராக வரவங்க விட ஜட்ஜஸோட ஸ்பீச்சை கேட்க நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் மொஹிதீன் சாரும் நம்ம சாமித்துரை சாரும் கண்டிப்பாக இந்த டாபிக் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற டாபிக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு லெக்சர்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ இருக்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிற அதை மீனிங்ஃபுல்லாக எப்படி ஒரு பேச்சு போட்டிக்கு அதை எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப திணறினாங்க. டாபிக் மாற்ற சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோன்னா அது ஜட்ஜஸோட வியூவில் இதை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறதா அவங்க கொடுத்த டாப்பிக்கில் பேசினா தான் சரியாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த டாப்பிக்குள்ளே கொண்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் 2 பேரையும் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் சொல்லப்போனால் அவங்க எந்த ஸ்டேட் போனாலும் சரி, எந்த கண்ட்ரி போனாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வச்சுருக்குறாங்க. அவங்களுடைய வியூவில் பார்க்குறப்ப யாதும் ஊரே யாவரும் கேளிங்கிறது அவங்களுக்கு ஒரு இயல்பான விஷயம். ஆனால் பெண் வழக்கறிஞர்களுக்கு அவங்களோட மைண்ட் செட்டும் அவங்களோட ஆட்டிடியூடும் யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணுங்கிறதுக்காண்டி தான் இவங்க இந்த டாப்பிக்கை கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதே வியூவில் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் உங்களுக்கு வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது மூத்த வழக்கறிஞர் சாமித்துரை சார் அவரை சங்க தலைவி தனலட்சுமி அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். அடுத்து மூத்த வழக்கறிஞர் முகமது மொய்தீன் சார் அவர்களை நமது சங்கத்து துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்று மரியாதை செலுத்துவார். WEAயின் சார்பிலே ஒரு அற்புதமான பேச்சு போட்டியினை இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர், துணைத் தலைவர், செயலர் மற்றும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அன்பு சகோதரர், சிறந்த கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் முகமது மொய்தீன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு நல்லதொரு பேச்சு போட்டி உங்களை அனைவரையும் பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த வருஷத்தில் கிடைத்திருப்பதற்காக முதலிலே நன்றி. பேச்சு போட்டியிலே நாம் இங்கே ஒரே ஒரு சின்னது தான். ஏன்னா இதை 6 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து அந்த 6 மினிட்ஸ்ன்னு சொன்னால் 6 நிமிடங்கள் என்ன அதுக்குள்ளே முடிச்சிங்கன்னா அதுவே ஒரு மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே சரி, பேச்சு போட்டியில் மிக முக்கியமாக கவனிக்கிறது அது ஒன்று. இரண்டாவது கருத்து, நடை 2 ஒன்றாயிரும். அதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் போடுறோம், மார்க் போடுறோம். பேச்சினுடைய ஸ்டைல் எவ்ரிதிங் அதையும் நாங்கள் இங்கே கணக்கில் வச்சு 2 தான் மையப்படுத்துகிறோம். குறித்த நேரத்தில் முடிக்கிறது ஒரு ஆர்ட். தொழிலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி, எல்லாவற்றிலும் சரி. அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள். மிக சிறப்பாக அத்தனை பேரும் உற்சாகமாக வந்திருப்பதற்காக நன்றி. இவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்ததுக்காக வாழ்த்துக்கள். உங்கள் அத்தனை பேருக்குமே இதில் அவங்க ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? அதுவே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா யாருமே எல்லாருமே இதிலையும் ஒரு சகோதரத்துவத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்போ என்னென்னா, நம்ம உங்கள் ஊர் எது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம பிறந்த ஊரை சொல்லுவோம், இல்லைன்னா இருக்கிற ஊரை தான் சொல்லுவோம். அப்படி இல்லை, உங்கள் சொந்தக்காரங்க யாராவது கேட்டோன்னா இவங்க என் சொந்தம்ல, இவங்க என் மாமா, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலேட்டிவ் யாராவது சொல்லுவோம். ஆனால் இது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு
எல்லா ஊரில் இருக்கவங்களும் என்னுடைய ஊர்க்காரவங்க தான், எல்லா ஊரும் என்னுடைய ஊர் தான் கணியன் பூங்குன்றன் சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே இருக்க போட்டியாளர்கள் என்னென்ன சொல்ல போகிறாங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல் போட்டியாளர் மரகவதலி மேடம், அவங்க வாங்க மேடம். எம்மொழி செம்மொழி என கேட்டால் என் மொழி செம்மொழி என்று சொல்லும் பெருமைக்குரிய என் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் தாழ் தொட்டு வணங்கி இந்த அவையில் கூடியிருக்கும் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் கணியன் பூங்குன்றனார் அவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேசப்பட்ட இந்த வார்த்தையானது இன்றளவும் நம்மில் பயணித்து கொண்டிருக்கிறது, தன்னைத்தானே தக்க வைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெருமை மிகு விஷயம். அந்த காலகட்டத்தில் எவ்வளவோ வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கலாம், எழுதப்பட்டிருக்கலாம், கொண்டாடப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வார்த்தை மட்டும் மிகவும் இன்றளவும் பின்பற்றப்படுகிறது, இன்றளவும் அது கொண்டாடப்படுகிறது என்றால் என்ன காரணமாக இருக்கும்? முதலாவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நம் தமிழ்மொழி இன்றளவும் இளமையாக இருக்கிறது என்பதுதான் முதல் காரணம். இரண்டாவது, இவ்வுலகில் அனைவரும் சமம், அனைவரும் உறவினர் என்பதெல்லாம் இன்றைக்கோ நேற்றைக்கோ சொல்லப்படுவது அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் தமிழ் முப்பாட்டன் இந்த மண்ணின் அறமாக சக மனிதன் மேல் இருக்கின்ற அக்கறையை பதிவு செய்திருக்கிறான். நாமும் அவ்வழி வந்தவர்கள்தான் என்று சொன்னால் நம்மால் அதனை மறுக்க முடியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற இந்த முதல் வரியை பேசுகிற நாம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற அந்த இரண்டாவது வரியை பற்றி பேச மறந்து விடுகிறோம். எதுகை மோனைக்கும் சற்றுமே பஞ்சமில்லாத அவரின் ஞானத்திற்கு ஏன் தீதும் நன்றும் என்று எதிர்மறை வாக்கியத்தை முதலில் முன்வைத்து பேச தோன்றியிருக்கிறது? நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? அதற்கு காரணம் மனிதனின் அடிப்படை குணமே தீது என்பது பிறரால் நிகழ்ந்தது, நல்லதோ என்னால் நிகழ்த்தப்பட்டது, நான் தான் அதற்கு காரணம் என்ற எண்ண ஓட்டம். எனவே நடுவர் அவர்களே, தீது என்பது தன்னால் நிகழ்ந்தது என்ற பக்குவம் வந்துவிட்டால் நல்லது தன்னால் தான் நிகழ்ந்தது என்ற ஆணவம் அடியோடு அழிந்து போகும் என்பதை சுட்டிக்காட்டத்தான் அவர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த இரண்டாம் வரியை உணர்ந்தாலே முதல் வரியான எல்லோரையும் நேசிக்க வேண்டும், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற எண்ணம் தானாக வந்துவிடும். மீண்டும் வருகிறேன் தலைப்பிற்கு. யாதும் ஊரே யாவரும் கேளிர். எந்த ஊரும் எங்களுக்கு அந்நியமில்லை, எல்லோரும் எங்களுக்கு உறவினர்களே. அந்த காலத்தில் எல்லைகள் இருந்தன, இனங்கள் இருந்தன, பிரிவுகள் இருந்தன. ஆனால் அத்தனை எல்லைகளையும் தாண்டி ஒரு மனிதன் மனித குலத்தையே இப்பூ உலகத்தையே தனது குடும்பமாக கண்டான் என்றால் அவர்தான் கணியன் பூங்குன்றனார். இன்று நாம் குளோபல் சிட்டிசன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அதை தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாழ்ந்து காட்டியிருக்கின்றான். இந்த யாவரும் கேளிர் இந்த வார்த்தையில்தான் மனித சமத்துவத்தின் முழு அர்த்தம் உள்ளது. நாம் இன்று நீதிமன்றத்தில் நிற்கும் பொழுது நம்முடைய கட்சிக்காரரோ அல்லது எதிரில் நிற்பவரோ பணக்காரரா ஏழையா, எந்த மதம் எந்த மொழி என்று பார்ப்பது கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றே பார்க்கின்றோம். இந்த சிந்தனை தான் சரத்து 14, 15, 21 உள்ள இந்திய அரசியலமைப்பின் அடித்தளம். இந்திய அரசியலமைப்பு சொல்லும் இந்த கருத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சங்க இலக்கியம் கூறியிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெருமை வாய்ந்த ஒன்று. ஆனால் ஒரு கேள்வி நடுவர் அவர்களே, நாம் உண்மையில் யாவரும் கேளிர் என்று தான் வாழ்கிறோமா? இன்னும் இந்த சமூகத்தில் ஜாதி வேறுபாடு, பாலின வேறுபாடு நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றது. பொருளாதார சமநிலை இல்லை. ஒரு பெண் நீதி கேட்டு நீதிமன்றம் வருவதற்கும் ஒரு ஏழை நீதி கேட்டு வழக்கு தொடுக்கவும் இன்னும் தயக்கம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் வழக்கறிஞர்களாக இருப்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு. யாவரும் கேளிர் என்ற இந்த சிந்தனையை நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு வழக்கறிஞர் தனது வாதத்தில் மனிதநேயம் இழந்துவிட்டால் அது வெறும் சட்ட போராட்டமாக மட்டும்தான் இருக்கும். மனிதநேயம் சேரும் பொழுதுதான் அது நீதியாக மாறும். எல்லோருக்கும் எல்லாம் என்பது சமூக நீதி. அதற்கு அடிப்படை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற இந்த வார்த்தை. அந்த ஒற்றை வரியில் மனித சமத்துவத்தின் அரசியலமைப்பு எழுதப்பட்டு விட்டது. சமத்துவத்தின் விதையானது இந்திய அரசியலமைப்பில் விதைக்கப்படுவதற்கு முன்பே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாகவே இந்த தமிழ் மண்ணில் விதைக்கப்பட்டு விட்டது. அதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளிர். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொல்லும்போது நாம் அதை மனித இனத்திற்குள் மட்டும் அடக்கி கட்டுப்படுத்திவிடக்கூடாது. இந்த பூமி மனிதனுக்காக படைக்கப்பட்டது மட்டுமல்ல, பல்வேறு உயிர்களுக்கும் பொதுவானது. எனவே அனைத்து உயிர்களையும் கேளிர் என்றே நாம் எண்ண வேண்டும். இதற்கு நம் தமிழர் வரலாறே ஒரு மிக பெரும் சாட்சி. கன்றை இழந்தபோது மணியடித்து நீதி கேட்ட பசுவிற்கு தன் மகனென்றும் பாராமல் தேர்காலில் இட்டு கொன்றது மனுநீதி சோழன் வழங்கிய நீதி. முல்லைக்கு தேரிந்த பாரி, புறாவின்
சதையை அறுத்து கொடுத்து வாழ்வளித்த சிபி சக்கரவர்த்தி, மயிலுக்கு போர்வை தந்த பேகன், இவ்வாறு இந்த தமிழ் மண் நீதியையும் யாவரும் கேளீர் என்பதையும் மனிதர்களுக்குள் மட்டும் அடைத்து வைக்கவில்லை, அதை உயிர்களுக்கும் வழங்கியது. நம் தமிழ் சமூகம் நமக்கு உரைத்திருப்பது யாது? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதுதானே. எனவே அனைத்து வெறிகளையும் வேரை பிடுங்கி எறிந்துவிட்டு அன்பிற்கும் உண்டா அடைக்குந்தால் என்ற வள்ளுவன் வழி நடந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உரைக்கச் சொல்வோம். நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகளில் வாழ்வதற்கான உரிமை வழங்கப்பட்டுவிட்டது. எனவே நடுவர் அவர்களே, இன்றைய உலகில் எல்லைகள் நாடுகளை பிரிக்கலாம், ஆனால் இதயங்களை பிரிக்க முடியாது என்று கூறி, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மனிதர்கள் மட்டும் என்னுடைய சொந்தக்காரர்கள்ல, பிற உயிரினங்களும் எனக்கு சொந்தக்காரர்கள் என்று கூறிய மரகதலின் பேச்சு மிக அருமையாக இருந்தது. அடுத்தபடியாக அடுத்த போட்டியாளர் நந்தினி பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நீதி வலுவால் சொல்லின் செல்வம் அறிந்து சீர்தூக்கி பார்த்து தீர்ப்பு வழங்கும் தராசாக இங்கே அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, அறிவு சார்பு நிறைந்த அவையோரே, கல்வியாலும் அனுபவத்தினாலும் பழுத்த மரங்களாக இங்கே வீற்றிருக்கும் சான்றோர்களே, இந்த போர்க்களத்தில் கருத்துக்களை கூர்த்தீட்டி கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர்களே, என் பணிவான வணக்கங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த தலைப்பு ஒரு சமூக கனவின் நிதர்சனமான உண்மை. இந்த தலைப்பு சமூக கனவின் நிதர்சனமான உண்மை. மாண்புமிகு அவையோரே, இந்த 2 அடி கனவிற்கு சொந்தக்காரர் கணியன் பூங்குன்றனார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கனவை கண்டதில் எனக்கொன்றும் ஆச்சரியமில்லை. ஆதிவாசியாக இருந்தபோதும் நாம் மனிதாபிமானத்துடன் வாழவில்லை என்பது போல இனி வரும் காலங்களாவது நாம் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்ற கனவில் இந்த படைப்பை படைத்திருக்கிறார். ஆதிவாசியாக இருந்த போதும் நாம் மனிதாபிமானத்துடன் நடந்ததில்லை போல இனி வரும் காலங்களாவது நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த கனவை படைத்திருக்கிறார். இதில் கசப்பான உண்மை என்னவென்றால், இன்றளவும் அந்த கனவுகளின் படைப்புகள் கனவாகவே உள்ளது. சாலையோரம் அடிபட்டு துடிக்கும் ஒரு வாயில்லா ஜீவனை பார்த்து அதன் மீது இரக்கமின்றி நாம் கடந்து போவது நம்முடைய மனிதநேயம் இன்னும் கல்லாக இருப்பதன் சாட்சி. இதில் எங்கே நிறைவேறியது? யாவரும் கேளீர். தொழில்நுட்பம் வளர்ந்து பொருளாதாரத்தில் முன்னேறி நாகரிகம் வளர்ந்து உலகம் தன் பையிலும் தன் விரல் நுனியிலும் வளர்ந்து விட்டாலும் நாம் இன்னும் ஜாதியாகவும் மதமாகவும் பிரிந்து கிடப்பதில் எங்கே நிறைவேறியது? யாவரும் கேளீர். வாயில்லா ஜீவனுக்கே இல்லாத இரக்கமா மணிப்பூர் சம்பவத்திற்கு நமக்கு வந்துவிடப் போகிறது? எத்தனை கொடுமைகள், எத்தனை பாலியல் துன்புறுத்தல்கள் ஏதோ ஒரு மாநிலத்தில் நடக்கிறது, என் வீட்டில் இல்லை என்று கடந்து சென்ற எனக்கு ஏது யாதும் ஊரே? ஏதோ ஒரு பெண் எங்கேயோ நடக்கிறது, ஏதோ ஒரு சட்டக்கல்லூரி மாணவி, அவளுக்கு ஏன் அந்த நேரத்தில் ஆண் நண்பனுடன் பேச்சு, அவளுக்கு அப்படித்தான் ஆகும் என்று ஒரு பெண் கூறும்போது செத்து மடிந்தே விட்டது. யாவரும் கேளீர். பள்ளியில் வேற்றுமை இருந்தது, ஏதோ ஒரு தலைவர் வந்தார், சரி செய்தார். பெண் அடிமையாக இருந்தால் அதை மாற்றவும் ஒரு தலைவர் வந்தார். வாயில்லா ஜீவன்களை காப்பாற்ற ப்ளூ கிராஸ் அமைப்பும் வந்தது. பெண்களை பாதுகாக்க எத்தனையோ சட்டங்கள் வந்துவிட்டது. ஆதார் கார்டு வந்துவிட்டது, ஸ்மார்ட் கார்டு வந்துவிட்டது, எல்லாம் அவசியமாகியும் விட்டது. எத்தனை முன்னேற்றங்கள், எத்தனை பாதுகாப்புகள், எத்தனை எழுச்சிகள், எத்தனை போராட்டங்கள் இந்த நிலையை நாம் அடைய. ஆயினும் ஏன் கணியனின் கனவுகள் இன்னும் கனவாகவே இருக்கிறது? சிந்திப்போம். மாற்றம் மேடையில் அல்ல, நம் மனதில் தொடங்கட்டும். நாம் மாறினால் நிச்சயம் எல்லாம் மாறும். கணியனின் கனவுகள் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அடுத்த போட்டியாளர் அன்னாள் ரஞ்சனி மேடம். என் தாய்மொழியாம் தமிழுக்கும் இங்கு கூடி வந்துள்ள என் தமிழ் மக்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் பேச வந்துள்ள தலைப்பு யாதெனில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதாகும். இந்த வரிகளை பாடியவர் சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனார் ஆவார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் பைந்தமிழ் பாவலர் கணியன் பூங்குன்றனார் அவர்களின் நெஞ்சத்தில் மலர்ந்த பொன்மொழியே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதாகும். சங்ககால தமிழர்களின் பரந்த மனப்பான்மை மற்றும் உலகளாவிய சகோதரத்துவத்தையும் விளக்கும் புகழ்பெற்ற பாடலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதாகும்.
அந்த காலத்தில் நாம் அனைவரும் நாடுகள், எல்லைகள், இன வேறுபாடுகள் இருந்த போதிலும் மனிதனை மனிதனாகவே பார்க்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை இப்பாடல் வரிகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் அது மிகையாகாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூற்று நமக்கு ஒரு 3 கோட்பாடுகளை நமக்கு உணர்த்துகிறது. சகோதரத்துவம், சமத்துவம், மனிதநேயம் என்பதாகவும். நாம் நம் அருகில் இருக்கும் உறவினர்களை மற்றும் நம் உறவினர்கள் என்று நினைக்காமல் அனைவரையும் நம் சகோதரர், நம் சகோதரிகள் என்ற ஒரு சகோதரத்துவத்துடனும் மற்றும் சமத்துவம், நாம் அனைவரும் மதம், இனம், மொழி வேறுபாடு, அந்த வேறுபாடுகள் ஏதும் இல்லாமல் சமத்துவம் என்ற ஒற்றுமை உணர்வுடனும் மனிதநேயம் என்ற மனிதனாய் பிறந்த அனைவருக்குள்ளும் மனிதநேயம் என்ற உணர்வு இருக்க வேண்டும் என்பதை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனார் அவர்களின் செம்மொழி நமக்கு உணர்த்துகிறது. 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் நாள் அன்று ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் பல ஐக்கிய நாடுகள் கலந்த ஒரு கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அங்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனார் அவர்களின் கூற்று உரைக்கப்பட்டது. யாரால் என்றால் திரு APJ அப்துல் கலாம் அவர்களால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூற்று உரைக்கப்பட்ட போது பல ஐக்கிய நாடுகள் கலந்த அந்த ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் அனைவரும் அவரை வியந்து பார்த்தார்கள். வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐக்கிய நாடுகளுடைய அந்த குடியரசுத் தலைவர்கள் அனைவரும் வியந்து பார்க்கும்போது நம் APJ திரு அப்துல் கலாம் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படி என்று சொன்னார். அந்த கூட்டத்தில் உள்ள அனைவரும் அவரை வியந்து பார்த்துவிட்டு நம் அப்துல் கலாம் சொன்னார்கள், ஐ ஆம் த வேர்ல்டு சிட்டிசன் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ நம்மளை சொன்னால் ஐ எம் இந்தியன் சிட்டிசன் சொல்லுவோம். அமெரிக்க நாட்டில் கொண்டு ஐ எம் அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஐ ஆம் த வேர்ல்டு சிட்டிசன், எவ்ரி சிட்டிசன் இஸ் மை ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரன் அவர்களின் கூற்றை உரைத்து கூறும்போது அந்த ஐரோப்பிய பாராளுமன்றமே வியப்புடன் அவரை பார்த்தது. மற்றும் திருவள்ளுவர் உலகத்தோடே ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லா என்ற திருக்குறளில் ஒரு அழகான குறள் ஒன்றை நமக்கு விளக்கியுள்ளார். அந்த குறள் கூறுவது என்னவென்றால், பல நூல்களை படித்திருக்கலாம், நிறைய டிகிரி முடித்திருக்கலாம், இருந்தாலும் நாம் உலகத்தோடு ஒன்று வாழாவிட்டால், நம் அருகில் உள்ளவரோடு பேசாவிட்டாலும், நம் உறவினர்களோடு உறவு வைத்து கொள்ளாவிட்டாலும், அவர் பல நூல்களை கற்றாலுமே அவர் அறிவில்லாதவர் என்பதே அதை உணர்த்தும் ஒரு குறளாகும். அதுவே உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் என்ற குறள் அனைவருடனுமே உறவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு குறளாகும். நம் முன்னோர்கள் சமத்துவத்துடனும் சகோதரத்துடனும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் நாமோ இன்று ஜாதி, மதம், இனம், மொழி என பல்வேறு விதமான தடைகளால் பிரிக்கப்பட்டு தனித்தனியாகத்தான் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும், மனிதநேயம் மலர வேண்டும். மேலும் நாம் போதி தர்மர் என்பவரை அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அவர் சைனாவில் மட்டுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பெயர். ஆனால் அவர் பிறந்தது நம் நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் என்ற ஊர் யாருக்கும் நமக்கு தெரிவதில்லை. அவர் காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தார் போதி தர்மர் என்பவர். அவர் சைனாவிற்கு எங்கு சென்றார் என்றால், சைனாவில் அந்த நேரத்தில் ஒரு கொடிய நோயினால் அனைவரும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இருப்பினும் அவர் தற்காப்பு கலையிலும் ஆன்மீகத்திலும் அவர் மிகச் சிறப்பாய் இருந்ததினால் அங்கு சென்று நாம் கற்ற அந்த தற்காப்பு கலையை பிறருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக, பிறரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் காஞ்சிபுரத்தில் பிறந்த போதி தர்மர் அவர்கள் சைனாவிலும் சென்று நம் தமிழ் மொழியையும் பரப்பி நம் தற்காப்பு கலைகளையும் அந்த ஜனங்களுக்கு எடுத்துரைத்துள்ளார். எனவே இந்நிலை மாற வேண்டும், மனிதநேயம் மலர வேண்டும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உரிய கோட்பாட்டை மனதில் கொண்டு நாம் அனைவரும் சகோதரத்துடனும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா ரஞ்சனி. அடுத்த போட்டியாளராக எங்களுடைய சங்கத்துடைய நூலகர் ஷகிலா மேடம் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். தமிழுக்கும் தமிழ் சான்றோருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். தமிழ் பெருமையை சொல்ல ஆயிரம் பாடல்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பாடல் தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் உலக அனைத்து மக்களுக்குமானது. கணியன் பூங்குன்றனார் எழுதிய இந்த பாடல் ஒன்று போதும் உலக மக்களை பற்றி சிந்தித்த ஒரே பாடல் என்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட பாடல். ஆம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஜப்பானிய நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அதன் நுழைவாயிலில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியனின் வரிகள் தமிழிலும் ஜப்பானிய மொழியிலும் எழுதி தமிழை அழகுபடுத்தியுள்ளனர்.
யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆம், எந்த ஊரும் எனக்கு அந்நியமில்லை. இன்றைய உலகம் தொழில்நுட்ப வளர்ச்சியால் சிறிய கிராமம் போல மாறியுள்ளது. ஆனால் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து பேருந்து வசதி கூட இல்லாமல் சில பல தடைகளை தாண்டி படித்து, அதுவும் சட்டம் படித்து எங்கு வக்கீல் பணியை தொடரலாம் என்ற எண்ண ஓட்டத்தில் இருந்தபோது இன்று மதுரை அமர்வில் உங்கள் முன் பேச்சு போட்டியில் பேசிக்கொண்டிருப்பதே இந்த தலைப்பிற்கு மிகச் சரியான சான்று. ஆம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். சாதி மத வேறுபாடுகளை கலைத்து மனித நேயத்தை நமது வட்டாரங்களில் புழக்கத்திற்கு கொண்டு வர காரணமே கணியனின் வரிகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இனம் மதம் கடந்து மனிதனை மனிதனாக பார்க்கும் தமிழரின் பண்பாடு இந்த கூற்றால் முழுமையடைந்துள்ளது. அப்துல் கலாம் முதல் நரேந்திர மோடி வரை தனது மேடை பேச்சில் கணியனின் கூற்றை மேற்கோள் காட்டும் அளவுக்கு வரிகள் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனது தோழி கூறுவாள், எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இன்று இந்த மதுரை மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. ஆம் தோழி, உனக்கு கூறுகிறேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர். புதுக்கோட்டை மாவட்டம் குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த கணியனின் வரிகள் இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் அரங்கேறியுள்ளதே தமிழனாக பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் பெருமை. ஆம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஜெர்மனியை பிறப்பிடமாக கொண்ட ஒரு பாதிரியாரிடம் தமிழ்நாடு உங்களுக்கு எப்படி உள்ளது என்ற கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பதிலால் என்னை திகைப்பில் ஆழ்த்தினார். தமிழை ஒழுங்காக உச்சரிக்க தெரியாத நபரின் வாயிலிருந்து கணியனின் வரிகள். ஆம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். நன்றி. சகிலா மேமுக்கு பாடமிட தான் தெரியும்னு நினச்சோம், நல்லா பேசவும் தெரியும்னு நிரூபிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக நிறைவு போட்டியாளராக விவேகா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். குளத்தில் வீற்றிருக்கும் செந்தாமரை போல மலர்ந்த முகத்துடன் இங்கே அமர்ந்திருக்கும் நடுவர்கள் மற்றும் அவையோருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஊரும் எம் ஊரே, மக்கள் அனைவரும் எம் உறவினர்களே என்ற கணியன் பூங்குன்றனாரின் உலகளாவிய தத்துவத்தை இன்று தங்கள் முன் பேசத் தொடங்குகிறேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதாவது நன்மையும் தீமையும் பிறரால் வருவதில்லை, அவை நம் செயல்களாலேயே விளைகின்றன. பிறப்பால் அனைவரும் சமம் என்ற உயரிய சிந்தனை இருந்தால் மட்டுமே வேற்றுமைகளை தாண்டி உறவினர்களாக பார்க்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனை சங்க காலத்திலேயே தொடங்கி வைத்தவர் ஐயா கணியன் பூங்குன்றனார். போர் மற்றும் வெறுப்புணர்ச்சிகள் சூழ்ந்த இன்றைய காலகட்டத்தில் யாதும் ஊரே என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது. எங்கும் போக வேண்டாம் ஐயா, என் ஊரே போதும், நாங்கள் கணியனின் பிள்ளைகள் என்று பறைசாற்ற உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி திருவிழா என் தாயின் விழா, நம் அனைவருக்குமான விழா. சித்திரை வீதிகளில் அம்மனின் வீதியுலா நடக்கும் போது தாகத்தால் தளரும் எனக்கு பானகம் கொடுக்கும் என் இஸ்லாமிய நண்பனில் பார்க்கிறேன். என் தலைவனின் வரிகள் வாழ்வதை அங்கே ஜாதி பார்க்கப்படவில்லை, மதம் குறுக்கே நிற்கவில்லை. என் தலைவனின் வரிகள் வாழ்வதை அங்கே ஜாதி பார்க்கப்படவில்லை, மதம் குறுக்கே நிற்கவில்லை. யாவரும் ஒரே உயிர் என்றே பார்க்கிறேன். பல்லக்கில் பவனி வரும் மீனாட்சியின் அழகை காண வரும் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் மயங்கி விழுந்த எனக்கு காற்று வீச வியர்வை துடைக்க வந்த கிறிஸ்தவ நண்பனில் வாழ்கிறார் என் தகப்பன் கணியன். மதுரை அழகரை வரவேற்கும் பள்ளிவாசலும் தேவாலயமும் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். பிறப்பும் இறப்பும் இயற்கையானவை, அவை ஒன்றும் புதியவை அல்ல. பிறப்பும் இறப்பும் இயற்கையானவை, அவை ஒன்றும் புதியவை அல்ல. சாதலும் புதுவது அன்றே என கணியனின் வரிகள். சாதலும் புதுவது அன்றே என கணியனின் வரிகள். உயர்ந்தவர்களை பார்த்து வியப்பதும் இல்லை, எளியவர்களை கண்டு வியப்பதும் இல்லை. உயர்ந்தவர்களை பார்த்து வியப்பதும் இல்லை, எளியவர்களை கண்டு இகழ்வதும் இல்லை. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. ஜாதி மதம் தேசம் என்ற எல்லைகளை கடந்து உலக மக்கள் அனைவரையும் உடன்பிறப்புகளாக கருதும் இப்பண்பே உலகின் மிகச்சிறந்த அறமாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் விதைத்த இந்த உலகளாவிய தத்துவமே இன்றைய சூழலில் உலக அமைதிக்கு உகந்த வழியாகும். தீதும் நன்றும் பிறத்தர வாரா என்ற உண்மையை உணர்ந்து வேற்றுமையை மறந்து ஒற்றுமையோடு வாழ்வோம். பாரெங்கும் தமிழனின் பெருமையை உயர்த்துவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்போது நம்மளுடைய பேச்சு போட்டி தலைப்பான யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற தலைப்பை பற்றி பொற்றாமரை குரத்தில் வீற்றிருக்கும் நீதியரசர் முகமது மொய்தீன் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அவையின் தலைவர் தனலட்சுமி அவர்களையும்
வைஸ் பிரசிடெண்ட் மரியவனோட அவர்களையும், மூத்த வழக்கறிஞர், இயல்பிலே எப்போதுமே ஒரு தன்மையான மனிதர் என்று இந்த மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுக்கு எப்போதும் பேர் வாங்கிய மூத்த வழக்கறிஞர் சாமிதுரை அவர்களே, இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய பேச்சுக்கலையில் சிறந்து வழங்கக்கூடிய என் மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய சகோதரிகளே, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஜூனியர் தீனதயாளன் வந்திருக்கிறார். அவருக்கு இந்த அவை புதிது. எஸ் என்ரோல் பிஃபோர் 1 month. இப்போ தலைப்பு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். மரகதவள்ளி அப்படிங்கிறவங்க பேசும்போது இப்போ உலகமே ஒரு குடும்பம், குளோபல் கம்யூனிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு பேசுனாங்க. இதோடைய மொத்த சாராம்சமே அதுதான். அதாவது கணியன் பூங்குன்றனார் சொல்ல வந்தது என்னென்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த யாவரும் கேளீர்ங்கிறது நம்ம கண்டிக்க வேணாம். அந்த யாவரும் ஊரேங்கிறதே இந்த குளோபல் கம்யூனிட்டி, எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறது, எல்லோரும் ஒரே இடத்தை நோக்கி இருக்கக்கூடியது தான். இதில் முக்கியமான விஷயம் நாம் பார்க்க வேண்டியது, இவர் புறநானூற்று கால புலவர், சங்ககால புலவர். புறநானூறு என்பது எப்போது உள்ள புத்தகம் என்பது உங்களுக்கு தெரியும், எப்போது உள்ள காலகட்டம் என்பது தெரியும். இன்றைக்கு வரக்கூடிய அத்தனை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உலகத்திற்கு அத்தனை மூலையிலும் இருக்கக்கூடிய இலக்கியங்களுக்கெல்லாம் முந்தைய இலக்கியம் புறநானூறு. அந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை குளோபல் கம்யூனிட்டி. நீ அருமையாக பேசுனீங்க அந்த மரகதவள்ளியை நான் பாராட்டுறேன். ரெண்டாவது, நந்தினி பிரியதர்ஷினி அவங்க பேசும்போது பெண்கள் மீதான தாக்குதல், மணிப்பூர் கலவரம், அதையெல்லாம் தொட்டு அதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் எப்படி செயல்படணும்னு சொன்னாங்க. அடுத்து அண்ணா ரஜினி அவங்க பேசும்போது உலக நிகழ்வுகள், போதி தர்மர், அப்துல் கலாம் எல்லாம் பேசுனாங்க. பட் போதி தர்மர் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் வந்து எடுத்து கொண்டு வந்து இன்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய தமிழகத்தில் சொல்வது வந்து மிகவும் சிறப்பான விஷயம். அடுத்து ஷகிலா அக்கா அவங்க சொந்த கதையை நிறைய சொன்னாங்க. நான் மதுரைக்கு வந்ததே கணியன் பூங்குன்றனாருக்கு நாளுக்கு வெற்றினாங்க. இவங்க மதுரைக்கு வந்ததே கணியன் பூங்குன்றனாருக்கு வெற்றி. உண்மையிலே கணியன் பூங்குன்றனார் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷப்படுவார், உண்மையிலே சந்தோஷப்படுவார். ஏனென்றால் இப்போ என் பொண்ணு வந்து ஃபஸ்ட் இயர் லா படிக்கிறாங்க. ஒரு பெண் வந்து அடுக்கலையை விட்டு அடுத்த இடத்துக்கு வர்றதுங்கிறது இந்த சமூக கட்டுப்பாட்டில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வழக்கறிஞராக ஆண்மகன் ஒருவன் ப்ராக்டிஸ் செய்வது, அவன் தொழில் செய்வது மிக மிக எளிதான விஷயம். காலையில் வாக்கிங் போவான், வருவான், கட்டுப்பிடிப்பான், கோர்ட்டுக்கு வருவான், சாயந்தரம் ஆஃபீஸ் போவான், ஜாலியாக இருப்பான். பெண்கள் அப்படி அல்ல. தன்னுடைய தலைமுடி துவங்கி தன் குழந்தைகள் வரை அத்தனை வரையும் கவனிக்க வேண்டும், தயாராக வேண்டும், வீட்டை சரி செய்துவிட்டு நாட்டை சரி செய்ய வர வேண்டும். ஆக பெண்கள் வழக்கறிஞராக இருப்பதுதான் மிகப்பெரிய பெருமை. ஆண்கள் எதை எளிதாக இருந்துவிட்டு போகலாம். இந்த வெள்ளை யானை கதை என்று ஒரு கதை இருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கதையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதான் கணியன் பூங்குன்றனுடைய கான்செப்டுக்குள்ளே வர கதை. எங்கேயும் போனான்னு எப்படி இருக்கணும்னு. அதாவது வாஸ்கோட காமா வந்து போர்ச்சுகல்லேருந்து இங்கே வந்தார். எங்கே வந்து இறங்கினாருன்னா கேரளாவில் வந்து இறங்கினார். கேரளாவிற்கு வாஸ்கோட காமா போர்ச்சுகல்லேருந்து வந்து இறங்கின உடனே வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு பொதுவாகவே வெள்ளையாக யாராக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பயம் வந்துடும், அது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயம் வரும். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஆள்களுக்கு என்னென்னா, இந்த போர்ச்சுகல்லேருந்து வந்து இறங்கின வாஸ்கோட காமா பார்த்தோன்னே அவருக்கு பரிசு பொருட்களை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. உடனே என்ன பண்ணார், ஒரு ஆள் கேரளாவை சார்ந்த ஒரு மன்னர் அவருக்கு வெள்ளை யானை ஒன்றை பரிசளித்தார். வெள்ளை யானைனா சாம்பல் நிற யானை. சாம்பல் நிற யானை என்றாலே அழகாக இருக்கும் மட்டுமல்லாமல் அந்த சாம்பல் நிற யானைகளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு என்று அந்த காலத்தில் ஒரு புரளி உண்டு. அந்த புரளியை மன்னர் நம்பினார். மன்னர் நம்பி வாஸ்கோட காமா கையில் யாரை கொடுத்தாரு, யானையை கொடுத்தாரு. இந்த வாஸ்கோட காமா கையில் கொடுக்கப்பட்ட யானை வந்து இங்கிருந்து அது எங்கே போகணும்னா போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் பிரச்சனை இருக்கும்போது எப்போவுமே அந்த காலத்தில் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாரை யூஸ் பண்ணுவாங்கன்னா போப்பை யூஸ் பண்ணுவாங்க. போக்கு எங்கே இருக்காருன்னா ரோமில் இருக்கார். உடனே இவர் என்ன பண்ணுறார், வாஸ்கோட காமா இங்கேருந்து இந்த யானையை ஸ்பெயின் வழியாக ரோமுக்கு அனுப்புகிறார். யானை கடல் பயணம் செல்கிறது. இங்கே பாருங்கள், 3வது நாடு இந்தியா, அங்கிருந்து கடல் பயணம், அதன் வழியாக ஸ்பெயின் வழி ரோமுக்கு செல்கிறது. ரோமில் யானை கட்டப்படுகிறது. போப் அவர்கள் யானையை கவனிப்பதற்கு மருத்துவர்களை நியமிக்கிறார். போப் அவர்கள் யானையை கவனிப்பதற்கு பாகன்களை நியமிக்கிறார். அந்த யானை அங்கே வாழ்கிறது. குறைந்த வயதில் 7 வயது இருக்கும்போது அது இறந்து போகிறது. எவ்வளவோ பாகன்கள் பார்த்தாலும் அந்த மருத்துவர்கள் கவனித்தாலும் அந்த யானை 7 வயதில் இறந்து போய்விடுகிறது. ஆனால் யானை 3 நாடுகளை கடந்திருக்கிறது, 2 கடல் வழியை கடந்திருக்கிறது.
யாதும் ஊரே என்ற எண்ணத்தோடு யானை பயணிக்கிறது. முதலில் மனிதன் பயணித்தான், அவன் யானையை பயணிக்க செய்தான். அந்த யானை பயணிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் கணியன் பூங்குன்றானின் அந்த வார்த்தைகளை மெய்ப்பித்துக் கொண்டே வரும். ஒரு பரிசு பொருள் 2 நாடுகளை 2 கண்டங்களை கடந்து ஒரு இடத்தை சென்று அடைகிறது. இங்குதான் முதலிலே மனிதன் எப்படி இடப்பெயர்ச்சியாக வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டான். இடப்பெயர்ச்சி, இந்த இடப்பெயர்ச்சி தான் மனிதன் அடுத்த அளவில் கொண்டு போச்சு. அடுத்த ஒரு சின்ன கதை, இதை விட சின்ன கதை, அது மானை பற்றிய கதை. உங்களுடைய முதல் உலகப்போர் எல்லாருக்கும் தெரியும் தானே? முதல் உலகப்போர். இந்த உலகப்போர்களில் கலந்தக்கூடிய இராணுவ வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களோட சேர்ந்து விலங்கினை கொண்டு போவாங்க. ஒரு பறவையை கொண்டு போவாங்க, புறாவை கொண்டு செல்வார்கள், ஈகிள் கொண்டு செல்வார்கள், சில பேர் மானை கொண்டு போவாங்க. அப்போ அப்படி ஒரு உலகப்போரில் கலந்துக்கூடியவங்கன்னா எப்படி கலந்துக்குவாங்கன்னா, உலகப்போர் எப்படி நினச்சி, முதல் உலகப்போர் நேச நாடுகள் ஒரு பக்கம், இன்னொரு நாடுகள் ஜெர்மனி ஒரு பக்கம். இந்த நேச நாடுகள் படையை சேர்ந்த சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மானை எடுத்துகிட்டு வராங்க. மான், அந்த மானுக்கு பேர் நான்சி. அந்த மானை கொண்டு வந்து அந்த இராணுவ பயிற்சியிலே சேர்க்கிறார்கள். இந்த மானுக்கு என்ன வேலை தெரியுமா? இவர்களோடு எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் பயணிக்க வேண்டும். இவர்கள் இங்கிலாந்து செல்வார்கள், அது இங்கிலாந்துக்கு பயணிக்கும். அங்கிருந்து ரஷ்யாவுக்கு, எந்தெந்த நாடுகளுக்கு குளிர் பிரதேசம் என்றால் குளிர் பிரதேசம் குளிரில் இருக்கும். அது பாலைவனத்தில் அவர்கள் இருந்தால் பாலைவனத்தில் இருக்கும். எல்லா இடங்களுக்கும் அந்த மானை அவர்கள் எடுத்து சென்றார்கள். ஒரு நாள் திடீர்னு கட்டப்பட்டு போட்டிருந்த நான்சி காணாமல் போய்விட்டது. இராணுவ வீரர்களை தேடினார்கள். 2 நாட்களுக்கு பிறகு நான்சி கிடைத்தது. நான்சியை மிக சிறப்பாக வைத்திருந்தார்கள். உலகப்போர் முடிவுற்றது. நாடு திரும்பினார்கள். எல்லா வீரர்களோடும் நான்சி திரும்பி வந்தது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மான் போரில் சென்று அவர்களோடு பயணித்து 4 நாடுகளுக்கு சென்றுவிட்டு திரும்பி வருகிறது. திரும்பி வந்து என்ன செய்கிறது என்றால், இங்கே உலகப்போரில் இறந்தவர்களுக்கு நடக்கக்கூடிய கடைசியாக நடக்கக்கூடிய இறுதி அஞ்சலியிலே அந்த மானும் கலந்து கொள்கிறது. அந்த மானும் கலந்து கொள்கிறது. அதனால் 2வது அந்த மான் என்ற மிருகத்தை வைத்து கணியன் பூங்குன்றாரை நான் இங்கே கனெக்ட் செய்து பார்க்கிறேன். ஒரு மானை போருக்கு அழைத்து செல்வது சாதாரண விடயம் அல்ல. எல்லாம் நமது ஊருதான் என்பது ஒரு விலங்கிற்கும் சேர்த்து செய்தியாக சொல்லப்படுகிறது. எப்படி ஒரு மனிதனின் வளர்ச்சி இருக்கும் என்றால், முன்னாடியெல்லாம் எப்படி வளர்ச்சி இருக்கும்னா, ஒரு மனிதன் மதுரையில் பிறந்தால் மதுரையில் தான் இருப்பான். நான் மதுரையை விட்டு வெளியே போனதில்லை என்று சொல்வான். அந்த ஊரை விட்டு வெளியே செல்ல மாட்டான். ஆனால் மக்களை தேட வேண்டும். இன்றைக்கு எல்லா இனங்களும் ஒன்றாகிவிட்டன. இன்றைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோ அமெரிக்கன் சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ், ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த கருப்பின மக்கள் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க வெள்ளையர்களோடு சேர்ந்து அவர்களை இனத்தின் அடுத்த படத்துக்கான ஆஃப்ரோ அமெரிக்கர்கள் உருவாக்கி விட்டார்கள். உலகம் சுருங்கிக் கொண்டே வருகிறது. உலகம் சுருங்கிக் கொண்டே வருகிறது. நம் மனம் விரிவடைந்து கொண்டே போக வேண்டும். கணியன் பூங்குன்றனார் அதைத்தான் சொன்னார். உலகம் சுருக்கமானது, நம் மனம் விசாலமாக இருக்க வேண்டும். நம் மனம் எவ்வளவு தூரம் விசாலமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நாம் வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள். ஆக்சுவலி மொஹிதீன் சார் நம்மள்கிட்ட ஒரு விஷயத்தை கிளியராக சொல்கிறாங்க. என்ன, உமன் அட்வொகேட் அசோசியேஷனில் அந்த தலைப்பு கொடுத்துட்டோம். ஆனால் அது அவங்களுடைய வியூவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூ எடுத்தாங்க. ஆனால் சார் சொன்ன வியூவும் நீங்கள் சொன்ன வியூவுமே ஈக்குவலாக தான் இருக்குது. என்ன, அவர் என்ன சொல்கிறாரு, மனிதர்கள் இடம் பெயரணும், அதே மாதிரி இடம்பெயர இடத்துல அவங்க திரும்பி வரப்போ அதே சகஜ நிலைக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் அது விலங்குகள் மூலமாக விளக்கினார். ஸோ அதே தான் நம்ம எங்கே போனாலும் இடம்பெயரப்ப நம்ம கொஞ்சம் இயல்பாகவும் அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா நம்ம புது இடத்தை பார்க்குறப்ப, புது மனிதர்களோட பழகிறப்ப ஒரு அச்ச உணர்வு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த அச்ச உணர்வை போக்குறதுக்காண்டி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த வார்த்தையே நமக்கு ஏற்படுகிற அச்ச உணர்வை போக்குறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட வார்த்தைன்னு என்னோட வியூவில் சொல்கிறேன். சார் அதை தான் விலங்குகளை வச்சு கம்பேர் பண்ணி சொன்னார். சார் மிக்க நன்றிங்க சார். முதலிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் WAற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல தொடக்கம். 5 பேச்சாளர்களும் மிக சிறப்பாக பேசியதற்காக முதலிலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மரகதவல்லி அவர்களை முதல் முறையாக இந்த பேச்சை நான் கேட்கின்றோம். அதாவது மிக சிறப்பான முறையிலே டோன், அந்த ஸ்டைல் எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது. முதலிலே உங்களுடைய வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றே தேவன், ஒருவனே தேவன், ஒன்றே கடவுள் என்பதை நீங்கள் மிக தெளிவாக சொல்லி இந்த கருத்தை மிக தெளிவுபடுத்தி கொண்டு வந்தீர்கள். ஆனாலும் குறித்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும். வாழ்த்துக்கள். 2வது, நந்தினி மிக குறித்த நேரத்தில் முடித்த ஒரே பேச்சாளர்களில் அவர் ஒருத்தர். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அது மாதிரி அன்பு சகோதரர் சொன்னதைப் போல ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகளை வைத்து நீங்கள் அந்த கருத்துக்களை சொன்னதற்காக வாழ்த்துக்கள். அன்னால் அவங்க மிக பல கருத்துக்களை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். குறிப்பாக நம்ம சகோதரத்துவம், சமத்துவம், மனித நேயம் என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி ஏபிஜேயினுடைய வரிகள் எப்படி அங்கே போய் அவர் பேச்சில் மிக தெளிவாக சொன்னார்கள் என்ற கருத்தை சொன்னார்கள். மிக அழகாக பேசினீர்கள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய லைப்ரரியன் அவர் ஆல்ரவுண்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள், நன்றாக பேசினீர்கள். இன்னும் நாம் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு டைம் ஷார்ட் டைம்ங்கிறனால நீங்கள் இந்த அளவுக்கு பேசியதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விவேகா அவர்கள் அவர்களுக்கும் ஒரு பல்வேறு கருத்துக்களை மிக குறித்த நேரத்திலே அந்த எல்லா உயிர்களையும் நாம் எப்படி வாடிய பெயரை நான் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற அந்த கருத்துக்களை மையப்படுத்துவதைப் போல மிக சிறப்பாக சொன்னீர்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அருமை நண்பர் முகமட் மொய்தீன் அவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி நம்மிடம் அமர்ந்திருக்கின்றார்கள். அதாவது இங்கே பிறந்த கவிஞன் உலகத்தின் பிரச்சனைகளை பார்த்து அதற்கு வடிகாலாக அவர்கள் பேசிய கவிதைகள் சர்வதேச அளவிலே அந்தந்த நாட்டையே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உதாரணமாக 1917 முதல் உலகப் போருக்கு முன்பு நம்முடைய சோவியத் யூனியன் புரட்சியை முதல் முறையாக பாடியவன் மகாகவி பாரதி. மகாசக்தி மகாகாளி பராசக்தி ருசிய நாட்டினில் கடைக்கன் வைத்தால் அங்கே ஆகாவென்று எழுந்தது பார் யுகப் புரட்சி. வாகான தோல் புடைத்தார் வானமரர் பேய்களெல்லாம் கருந்திய கண்ணீர் போகாமல் கண்புகைத்து வையகத்தீர் புதுமை காணீர். இரணியன் போல் அரசாண்டான ஜாரெனும் பேரிசைந்த பாவி. அங்கே இரணியன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியும். அதை கம்பேரிசனாக அந்த நாட்டையும் இந்த நாட்டையும் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இமயமலை போல் வீழ்ந்து விட்டான் ஜாரனும் பேரிசைந்த பாவி. இமயமலை விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு கம்பேரிசனை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு மேன்மையூற குடிமை நீதி எழுந்தது பார் கிருத யுகம் எழுக மாதே. வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் டெமோக்ரஸியை அன்றைய தினத்திலேயே பாரதி மிக தெளிவாக அவன் எடுத்து சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், இன்று வரை அந்த நாட்டிலே பாரதியாருக்கு அங்கே ஒரு சிலை இருக்குது மாஸ்கோவில். அதற்கு காரணம் நம் நாட்டை பற்றி இந்திய தேசத்திலே எந்த தகவலும் கிடைக்காத ஒரு காலத்தில். இப்போ நமக்கு பலரும் ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ பேச்சுக்கே நம்ம ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எதை பற்றி கவலைப்படாமல் மிக மிக தெளிவாக ஒரு கருத்தை எடுத்து வைத்ததற்காக அந்த நாடு நம் நாட்டையே பெருமையாக நினைக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு பாருங்கள். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகை வேரோடு சாய்ப்போம். இன்றைக்கி அந்த கருத்துக்கள் பாரதிதாசன் சொன்ன அந்த வைர வரிகள் இன்றைக்கி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நெவர் கிவ் அப். இன்றைக்கி நம்ம ஒரு போட்டி நடக்குதுன்னு சொன்னால் பல பேச்சாளர்கள் பல போட்டியாளர்கள்லாம் வாழ்க்கையில் பெரிய தோல்வியை சந்தித்தவர்கள் தான் வெற்றியாளர்களாக இருந்திருக்கின்றார்கள். உதாரணமாக நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கிறப்ப கம்பல்சரியாக ஸ்டேஜில் நிற்கணும். ஒரு நிமிஷம் கூட நிற்கிறதுக்கு என்னால் பயம் ஓடியே வந்துட்டேன். அது ஒரு காலங்கள். அதற்கு பிறகு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது பல வகையில் வெற்றியை கொடுக்கும். நெவர் எவர் கிவ் அப் என்பதை நாம் வாழ்விலே வைத்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நான் உண்மை சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஜான் ஸ்டீஃபன் அகாவே 1967 ஒலிம்பிக்கில் ஜிம்பாப்வேவை ரெப்ரசன்ட் பண்ணி அவன் மாரத்தானில் கலந்துக்கிறான். அவங்க எல்லாரும் ஓடிட்டுருக்கிறப்ப இவன் திடீர்னு கீழே விழுந்து 2 முழங்கால்லையும் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆயிடுது. ஓட முடியாத சூழ்நிலை. போட்டியிலே போய்கொண்டே இருக்கின்றார்கள். முதல் தங்கப்பதக்கம் பெறுகின்றார்கள். வெண்கலம் வெள்ளி எல்லாம் பெற்றதுக்கு பிறகு அந்த ஸ்பாட்டுக்குள்ளே இவன் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து கட்டை போட்டு உள்ளே வேகமாக வருவான். இப்போ எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் தான் தோத்துட்டீங்கல்ல, தெரியும் 100% தோத்துருவீன்னு தெரியும், ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உள்ளே வரீங்க ஸ்டேடியத்துக்குள்ளே?
அவன் சொல்லுவான், மை கண்ட்ரி டிட் நாட் சென்ட் மீ ஜஸ்ட் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம், மை கண்ட்ரி வாண்ட்ஸ் டு ஃபினிஷ் த ப்ரோக்ராம், ஆகவே தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னான். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி எவன் தங்கப்பதக்கம் வாங்கினா நமக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கி ஜான் ஸ்டீஃபன் அகாவேவை நம்ம நினைக்கிறோம். பிகாஸ் ஆஃப் எவ்ரி வேர்ட் நமக்கு மிக கிரியேட்டிவ் பவர்ஸ். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே மாபெரும் வெற்றி உண்டு. இன்றைக்கி ஐ ஹாவ் எ ட்ரீம், ஆப்ரஹாம் லிங்கன், அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கி வரை அவரை நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதே போல் மார்ட்டின் லூதர் கிங் சொன்ன வார்த்தை, கெட்டிஸ்பர்கில் அவர் பேசின ஒரு ஸ்பீச் இன்னைக்கு வர உலகத்தில் நிறவெறிக்காக அவன் எழுத்து நின்ற குரல் எழுத்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சிக்காகோவிலே ஒரு வார்த்தை இன்றைக்கி உலகத்தையே அசைத்து விட்டது. இன்றைக்கி எவ்வளோ பேர் எது இருந்தாலும் சரி, இன்றைக்கி அமெரிக்காவில் பார்க்குறப்ப சுவாமிஜி எழுமீன் விழுமீன் கருதிய கருமுறை உழைமீன், நான் உடலை உகுத்து விட்டு ஓசையாக விளங்குகிறேன். எல்லா சூழ்நிலைகள் அந்த எவ்ரி வேர்ட் இஸ் எ கிரியேட்டிவ் பவர். நாம் அந்த வார்த்தைகளை செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மன் பல குண்டுகளை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்துல வின்சென்ட் சர்ச்சில் அவ்வளவு நொந்து சோர்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் பேசிய ஸ்பீச் வேர்ல்டில் டாப் 10 ஸ்பீச்சில் அது ஒரு மிக முக்கியமான மைல்ஸ்டோன் என்பதை நாம் மறக்க முடியாது. ஈவன் பாரதி கூட உலகத்தை ஊழிக்கூத்தாக சொல்லி ஒரு பாடல் பாடியிருக்கின்றான். வெடிபட மண்ட திடிபடதாளம் போட, பாட்டின் வெளியில் இருத்த கலியுடு பூதம் பாட, பாட்டின் வெளியுடு முடியும் கடியுள் முடியில் போக, முடியா நடனம் புரிவாய் அடிதி சொரிவாய், அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ருத்தர தாண்டவத்தை அவன் ஒரு பாடல் மூலமாக அதை விளக்கி இருக்கின்றான். ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கம்யூனிகேஷன் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சக்தி. இன்றைக்கி குளோபலைசேஷனில் குளோபல் வில்லேஜ் என்பது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி இன்டர்நேஷ்னலில் ஆர்பிட்ரேஷன் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக இருக்குது, சைபர்லாம் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக இருக்குது. இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய இன்றைக்கி பிஸ்னஸில் கூட ஒரு இடத்துல கிடையாது, உலகத்தையே மார்க்கெட்டாக வைத்திருக்கின்றார்கள். ஆகவே தான் நமக்கு எல்லைகளை மறந்து இதயத்தை இணைக்க வேண்டும். நாம் எல்லா இதழ்களையும் சரி எல்லை கோடையே உடைத்தெறிந்து இதயத்தை இணைக்கக்கூடியது தான் அந்த கணியன் பூங்குன்றனாருடைய சிந்தனை. இன்றைக்கி அவர் பிறந்த ஊர் இங்கே இருக்கக்கூடிய சிவகங்கை பக்கத்தில் மதிபாலன்பட்டி. அந்த மதிபாலன்பட்டியில் தான் அவர் பிறந்திருக்கின்றார் என்று ஒரு ரிசர்ச்சிலே சொல்லியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த கணியன் பூங்குன்றனார் அவனுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தருணம் இன்று நாம் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்த இருக்கின்றோம். நமக்கு அருமையாக பிரசிடெண்ட் சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைக்கி வேர்ல்டையே நம்ம கனெக்ட் பண்ணக்கூடியது ஸ்மைல். ஒரு ரிசர்ச்சில் ஒரு பெண் ஒரு நாளைக்கு எவ்வளோ வார்த்தைகள் பேசுவாள் என்ற ஒரு கேள்வி ஏற்பட்டது. எவ்வளோ இருக்கும் டெல்மி மேம்? 2000 சொல்லியிருக்காங்க, 5000 சும்மா ஒரு ஜஸ்ட் இல்லை பொதுவாக ஒரு ரிசர்ச்சில் 16000 வார்த்தைகள் ஒரு நாளைக்கு ஒரு பெண் பேசுவாள். சரி, ஜென்ஸு ஒரு நாளைக்கு எவ்வளோ வார்த்தைகள் பேசுவாள்? 16000 வார்த்தைகள் இல்லை பொதுவாக 16 வார்த்தைங்கிறீங்க. குட் குட் குட். அதில் பாதி வார்த்தைகள் ஜென்ஸ் பேசுவாங்க. ஒரு நாளைக்கு இந்த 16000 வார்த்தைகள் டெபாசிட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே எவ்வளோ வரும்? இது எல்லாமே தொடர்ந்து வரக்கூடிய இடங்களில் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ப்ராப்ளம் பிரேக் எவ்ரிதிங் அங்கே வருது. ஸோ இதையெல்லாம் மாற்றுவதற்கு இன்றைக்கி சர்வதேச அளவில் எல்லாம் இருக்குது ட்ரீட்டிஸ். சர்வதேச அளவில் எதெல்லாம் நம்ம பெஸ்ட்டாக கொண்டு வர முடியும் அப்படி என்பதை நாம் கையிலே எடுக்க வேண்டும். இல்லை என்ற சொல்லை உலகில் இல்லையாக வைத்து சொல்ல கொதிக்குதிடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கா வந்தது இந்த பஞ்சம், எல்லாவற்றையும் மாற்றி நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த மலர்களும் கழுத்து மாலையாக கட்டிக்கொள்ளும். வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறுகிறேன். நன்றி. நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்
எழுதிய இந்த லைஃப் லா இந்த நூலினை பிரசிடெண்ட்டுக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டிற்கும் நான் வழங்க நம்மளுடைய லைப்ரரிக்கு கொடுக்க நினைக்கின்றேன். தேங்க்யூ. நம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான கருத்துக்களை கூறிய வழக்கறிஞர் சாமித்துரை சார் அவர்களுக்கும் முகமது மொய்தீன் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நம் நூலகத்திற்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய புக்கை பரிசாக வழங்கியதற்கு மிக்க மிக்க நன்றி. அதாவது எல்லாரும் நல்லா பேசுனீங்க. 2 பேரும் சேர்ந்து மார்க் போட்டதில் ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கு. முதல் பரிசை மரகதவல்லி, 2வது பரிசு விவேகா, 3வது பரிசு இருவர் பெற்றிருக்கின்றார்கள், நந்தினி, பிரியதர்ஷினி, அதுக்கு அடுத்து அன்னாள். ஸோ வாழ்த்துக்களை அத்தனை பேருக்கும் நாங்கள் மனதார தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாருமே நல்லா பேசுனீங்க. ஸோ ரியலி வி ஹேட்ஸ் ஆஃப். தமிழ் திசைன்னு ஒரு பத்திரிக்கை வருதா, ஹிந்து தமிழ் திசை. அதில் முகில்னு சொல்லி ஒரு கட்டுரையாளர் இருக்கார். அவருக்கு வாரத்துக்கு ஒரு பக்கம் கொடுக்கப்படும். அந்த ஒரு பக்கத்தை இதை எழுதிட்டு வராரு. நீங்கள் வாரம் படித்தீங்கன்னா எலி இவ்வளோ பண்ணுமா, ஒரு எலியை பழக்கி வச்சு அந்த இது வைப்பாங்கள்ல வெடி, கன்னி வெடி, அதிலிருந்து பல கன்னி வெடிகளை எலியை பழக்கி அந்த எலியை ஓட விட்டு அந்த எலி காப்பாற்றி அந்த எலி இறந்து போகும்போது இராணுவ மரியாதையோடு கடக்கப்பட்ட அது கதை இருக்குது. கோட்டுக்கு ஒரு கதை இருக்குது. எல்லா மிருகங்களும் மனிதனால் எப்படி பழக்கப்பட்டு கடத்தப்பட்டு வாழ்க்கையை கடை சாகும்போது இந்த இராணுவ மரியாதையோடு செத்துதுன்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க. தமிழ் திசையில் வரக்கூடிய முகில் அவர்களுடைய கட்டுரையை மட்டும் படிங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். போட்டியாளர் அனைவருக்கும் வழக்கறிஞர் சாமித்துரை சார் ஒரு புக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க. மரகதவல்லி மேடம், நந்தினி, பிரியதர்ஷினி. நம்முடைய 3வது பரிசு பெற்ற அன்னாள் ரஞ்சனி மேடம், சின்ன கோயில் சித்ரா, சகிலா மேம், விவேகா மேடம். பேச்சு போட்டி காம்படிஷனை 2 பேர் 2 கமிட்டியில் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. ஆயிஷா பேகம் அண்ட் முத்துமாரி, இவங்க 2 பேர்த்துக்கும் சாமித்துரை சார் புக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. நம்ம சங்கத்தின் வைஸ் பிரசிடென்ட் மரியநலா அவர்கள் நன்றி உரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் தமிழ் பேச்சு போட்டிக்கு நடுவராக வீட்டிருக்கும் சாமித்துரை சார் அவர்களுக்கும் மொய்தீன் சார் அவர்களுக்கும் நம்மளோட சங்கத்தின் பிரசிடெண்ட் ஜி தனலட்சுமி அவர்களுக்கும் பேச்சு போட்டிக்கு ஹோஸ்ட் செய்த ஆயிஷா பேகமும் முத்துமாரி அவர்களுக்கும் பேச்சு போட்டு கலந்து கொண்டுள்ள மரகதவல்லி, நந்தினி, பிரியதர்ஷினி, அன்னா ரஞ்சினி, ஷஹீலா, விவேகா அவர்களுக்கும் நம்மளோட பேச்சு போட்டியில் இந்த புதிதாக நிறைய பேர் பேச்சில் கலந்து கொண்டார்கள். காரணம் என்றால் எல்லாம் நம்ம தலைவரோட ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். மொய்தீன் சார் நம்மளோட மக்கள் மட்டும்தான் ஒரு ஊரில் இன்னொரு ஊரில் போய் பயணம் செய்தார்கள்னு சொன்னார்கள். அதோடு சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா மிருகங்களும் சேர்ந்து போனாங்கன்னு சொன்னாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா அலோஹா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரே டாக், அதாவது தெருநாயின்னு சொல்கிறது. அதாவது பொதுவாக நம்ம இப்போ சுப்ரீம் கோர்ட் வரையும் நம்ம இந்தியர்கள் மக்கள் தெருநாய்க்காக நிறையா போராடினாங்க. ஆனால் தெருநாயில் எல்லாருமே வேண்டாம் சொல்லியிருந்த காலத்தில் மொய்தீன் சார் சொன்ன மாதிரியே நம்ம நாட்டு இந்திய நாட்டில் சேர்ந்த தெருநாய் ஒரு ஸ்ட்ரே டாக் ஒரு வாக் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் புத்திஸ் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு 3000 சொச்சம் கிட்டத்தட்ட 3700 கிலோமீட்டர் போய் பயணம் செய்து ஃபோர்ட் வொர்த் டெக்சாஸ்லேருந்து வாஷிங்டன் டிசி வரை அது நடந்திருக்கு. ஸோ இது என்னென்னா முன்னோர்கள் நம்ம நாட்டின் முன்னோர்கள் சொன்னது மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளு. அது அந்தால் மட்டும் சொல்லவில்லை, இன்றும் நம்ம நாட்டில் சேர்ந்த ஒரு நாய் அது நம்மளோட பெருமையை சேர்த்து இன்னும் நம்மளோட நாய் இன்றைக்கி அங்கே வாஷிங்டனில் சிட்டிசன் ஆயிடுச்சு.
ஸோ நம்ம வந்து இந்த நம்மளோட முன்னோர்கள் ஆதியிலேருந்து நம்ம தெரிஞ்சதை யாதும் ஊரே யாவரும் கேளு வந்து இன்றும் நம்மளோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது மனிதர்கள் மட்டுமல்ல, அது மிருகங்களுக்கும் சேர்ந்து நம்ம வாழ்ந்துக்க. அதோட அட்டாச்சு தான் அலோகா. அதுக்கு பேர் வந்து அலோகான்னு வச்சுருக்காங்க. ஏன்னா என்லைட்டன்மெண்ட், லைட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ரெண்டாவது சாமிதுரை சார் அவர்கள் எப்போவுமே நம்ம சங்கத்தின் ஆலோசனை மட்டுமல்ல, நம்ம சகோதரர், எல்லா நிகழ்ச்சியிலும் நம்ம கூட இருந்து பயணம் செய்கிறவர்கள். சார் என்ன சொல்கிறாங்க, ரிமூவ் த பவுண்ட்ரிஸ். நம்ம காலத்தில் எது வேணும், பவுண்ட்ரிஸ் ரிமூவ் பண்ணும். நம்ம இந்த சங்கத்தில் இந்த வருஷம் 2026 சங்க போட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுசாக வந்து போட்டியில் சேர்ந்தார்கள், என் உள்பட. எனக்கு பெயிண்டிங்கில் வந்து ட்ராயிங்கில் ஆர்டிஸ்டில் கிடையாது. ஆனால் இந்த சங்கத்தில் ஒரு புதுசாக வந்து அவங்களோட திறமையை வந்து ஊக்கப்படுத்துறது வந்து நம்மளோட சங்க தலைவர். அதனால் இந்த விஷயத்தில் சங்க தலைவிக்கு ரொம்ப என்னோட மனமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ மொய்தீன் சார் சொல்கிற மாதிரியும் சாமிதார் சார் சொல்கிற மாதிரியும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்மளோட வாழ்க்கையை இன்னும் நம்ம பரியஸை தாண்டி, அதேபோல் நம்மளோட சங்கத்தின் செக்ரட்டரி கிருஷ்ணவேணி அவர்களையும் இந்த தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.